இயேசுவுக்குள் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, தவக்காலம் துவங்கி 19 நாட்கள் முடிவுற்ற நிலையில் 20ஆம் நாளை நாம் இன்று ஆரம்பித்திருக்கின்றோம். இன்றைய இறைவாக்கு நமக்கு மன்னிப்பு அது அன்பின் உச்சம், அன்பின் சிகரம் என்ற கருத்தை வலியுறுத்துகிறது. மன்னிக்கவும் மன்னிப்பை பெறவும் இந்த தவக்காலம் நமக்கு தரப்பட்ட அருமையான காலம் என்பதை ஒவ்வொருவரும் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். இந்த மன்னிப்பின் காலத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கின்ற நீங்களும் நாங்களும் இந்த இறைவாக்கு நமக்கு தருகின்ற மன்னிப்பு என்ற இந்த மேலான இறைவனின் பண்பை எப்படி நமதாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். மன்னிப்பு என்பது அது பலவீனம் அல்ல, மன்னிப்பு என்பது அது பலம். மன்னிப்பு என்பது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எப்படி அன்பு இதயமோ அந்த அன்பின் உச்சமாக இருப்பது மன்னிப்பு. எனவேதான் கல்வாரியிலே ஆண்டவர் இயேசு தொங்கிய பொழுது தன்னை கொன்றவர்களையும் நினைத்தவராய், தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொல்லி அந்த அன்பின் உச்சத்தை அங்கே கல்வாரியிலே சிலுவையிலே தொங்கிய பொழுது சொன்னதை நாம் பார்க்கிறோம். திருப்பணிகள் நூலிலே வாசிக்கிறோம். ஸ்தேவான் கூட அவரை கல்லால் எறிந்து கொண்ட பொழுது இயேசுவின் அடிச்சுவற்றில் நின்றவராய் சொல்லுகிறார், தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அந்த அன்பின் உச்சத்தை வெளிப்படுத்தியதை நாம் அறிகிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த இயேசுவை போன்று, இந்த ஸ்தேவானை போன்று நாம் பிறரை மன்னிக்க அந்த மன்னிப்பால் நமது உள்ளமும் மன்னிப்பை பெறுகின்றவரின் உள்ளமும் மகிழ்ச்சியால், அமைதியால், சாந்தத்தால் நிறைவு பெற வேண்டும். அதுவே தவக்காலத்தின் மையம் என்பதை உணர்ந்து அதற்கேற்ப வாழ நாம் இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ நபர்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அன்பின் உச்சத்தை மன்னிப்பால் அடைந்தவர்களை 1985ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி கொல்லப்பட்டாரே சகோதரி மரிய ராணி அவர்களை கொண்டவர் அந்த சமந்தர் சிங் சிறையில் இருக்கின்ற பொழுது ரக்ஷா பந்த் என்ற அந்த விளையாட்டு நாளிலே, அந்த கொண்டாட்டத்தின் நாளிலே அந்த சகோதரியினுடைய சகோதரி அருட்சகோதரி ஷாதல் பெல் பால் என்பவர் என்ன செய்தார்? ஷால்மி பால் என்பவர் என்ன செய்தார்? சிறைக்கு சென்றார். அந்த சகோதரனை அழைத்து அவன் கையிலே ராக்கியை கட்டினார். நீ இனிமேல் என்னுடைய சகோதரன், என் சகோதரியை கொண்டு இருக்கலாம், ஆனால் இறை மன்னிப்பை என் உள்ளத்திலே தாங்கியவள் நான், உன்னை மன்னிக்காமல் இருக்க முடியாது என்று சொல்லி அவளை தன் சகோதரனாக ஏற்றுக்கொண்டோடு மட்டுமல்ல, அவன் விடுதலைக்கு பின்பு அவனை தன் குடும்பத்திலே ஒருவராக ஏற்றுக்கொள்கிறாள். அவனும் மனம் மாறி என்ன செய்கிறான்? திருமுழுக்கு பெறுகிறான் என்று நாம் அந்த வரலாற்றிலே படிக்கிறோம். இது அண்மையில் நாம் வாழுகின்ற இந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு அன்பின் உச்சமான நிகழ்வு என்று சொன்னால் அதில் எள்ளளவும் ஐயமில்லை. அன்பார்ந்தவர்களே, இது போன்று கிரகம் ஸ்டெனிஸ் என்பவருடைய அந்த இறப்புக்கு பின்பு அவருடைய மனைவி என்ன சொன்னாள்? என் கணவனையும் என்னுடைய 2 குழந்தைகளையும் கொன்றவனை நான் முழுமையாக மன்னிக்கிறேன் என்று சொல்லி இன்றும் அவள் அந்த ஆஸ்திரேலிய அந்த மிஷனரி பெண்ணானவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? ஒரிசா மாநிலத்திலே பணிவீடுகளை புரிந்து கொண்டிருக்கின்றாள் என்றால் அதுதான் அன்பின் உச்சம், மன்னிப்பின் உச்சம் என்பதை நீங்களும் நானும் அறிவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், ஏன் மறைந்த திருத்தந்தை ஜான் பால் 2ஆம் ஜான் பால் கூட என்ன செய்தார்? அவளை கொன்ற குண்டுகளால் துளைத்தவனை சிறைக்கு சென்று பார்த்து அவனை மன்னித்தார் என்று நாம் வாசிக்கிறோம், அறிந்திருக்கிறோம். இவரும் அன்பின் உச்சத்தை அடைந்தவர். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், எத்தனையோ பேர் இப்படியாக நமக்கு கண்முன்பாக வாழ்ந்தவர்கள் மன்னிப்பால் இன்று மனங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களும் சரி, யாரெல்லாம் மன்னிக்கப்பட்டார்களோ அவர்களும் நிறை நிம்மதியை, மகிழ்வை கண்டார்கள் என்பது வரலாற்று உண்மைகள் நமக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்து கூறுகிறது. எனவே இந்த நாளிலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த மன்னிப்பு, நமக்கு எதிராக யாரெல்லாம் எந்த தவறு செய்தாலும் அவற்றையெல்லாம் முழுமையாக மன்னிக்கின்ற அந்த மாபெரும் இறை பண்பை கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம். நற்செய்தியை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, 10,000 தாலந்து, ஏறக்குறைய 6 கோடி வெள்ளி இவற்றை மன்னிக்கிறான் அந்த தலைவன். ஆனால் வெறும் 100 வெள்ளி அதை மன்னிப்பதற்கு அந்த மன்னிப்பை பெற்றவன் தயாராக இல்லை. என்ன செய்திருக்க வேண்டும்? தான் பெற்ற அந்த மன்னிப்பை அவன் கடத்தி இருக்க வேண்டும்.
தன் உடன் ஊழியனுக்கு அதை கொடுத்திருக்க வேண்டும். கொடுத்திருந்தால் அவன் என்ன செய்திருப்பான்? அவனும் தன்னிடம் யாராவது கடன் பட்டிருந்தால், அது தனக்கு எதிராக ஒருவன் குற்றம் செய்திருந்தால் அவனையும் அந்த மன்னித்து அந்த மன்னிப்பை கடத்தி இருப்பான். இப்படியாக அந்த மன்னிப்பு கடத்தப்பட்டு கொண்டே இருக்கும். இதனால் என்ன உருவாகும்? இந்த சமுதாயத்திலே அமைதி வரும், மகிழ்ச்சி வரும், எல்லோரும் நிறைவே காண்போம். இதுதான் அந்த மன்னிப்பினுடைய வெளிச்சம். இதைத்தான் நீங்களும் நானும் நம்முடைய அன்றாட வாழ்விலே கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த இறைவாக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை தெரசால் சொல்லுவாள், யாரெல்லாம் மன்னிக்க தயாராக இல்லையோ அவர்கள் அன்பு செய்ய தகுதியற்றவர் என்று சொல்லுகிறார். மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் சொல்லுகிறார், மன்னிக்க தெரிந்தவன் தான் உண்மையான அன்பின் வாழ்வை அனுபவிக்க முடியும் என்று சொல்லுகிறார். புனித 16ஆம் பெனடிக்ட் சொல்லுகிறார், எவனொருவன் மன்னிப்பை அனுபவித்தானோ அவனால் தான் அடுத்தவனுக்கு மன்னிப்பையும் வழங்க முடியும் என்று சொல்லுகிறார். நோபல் பரிசு பெற்ற டெஸ்மாண்ட் தூத்து என்ற பேராயர் சொல்லுகிறார், மன்னிப்பு இல்லாமல் நம்முடைய எதிர்காலமே இல்லை, சூனியமாகிவிடும் என்று சொல்லுகிறார். இப்படி பலருடைய வார்த்தைகளுக்கு இணங்கவும் நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது இந்த மன்னிப்பு என்ற வார்த்தை நம்முடைய வாழ்வில் இடம்பெறவில்லை என்றால், இந்த ஆழமான ஆயுதம் நம் கையிலே எடுக்கவில்லை என்றால், நமக்குள் இருக்கின்ற உறவுகளும் நாம் இறைவனோடு கொண்டிருக்கின்ற உறவும் நிச்சயமாக பாழ்பட்டு போகும் என்பதுதான் யதார்த்தம். எனவேதான் இந்த அவக்காலத்திலே யாரெல்லாம் என்னுடைய வாழ்விலே கசப்பு உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார்களோ, யாரெல்லாம் எனக்கு எதிராக பேசி இருக்கிறார்களோ, யாரெல்லாம் என் பெயரை கெடுத்து இருக்கிறார்களோ, யாரெல்லாம் என் வாழ்வு தேவையில்லை என்று சொல்ல என்னை ஒதுக்கி வைத்தார்களோ, யாரெல்லாம் என் வாழ்வுக்கு குழி பறித்தார்களோ, எல்லோரையும் நான் முழுமையாக மன்னித்து இதனால் என் உள்ளத்திற்குள் மகிழ்ச்சியை உருவாக்கி கொள்ள வேண்டும், அவர்கள் உள்ளத்திலும் அந்த மன்னிப்பின் மகிழ்ச்சியை கொணர வேண்டும் என்று இந்த திருஅவை இந்த தவக்காலத்தில் நமக்கு தூண்டுகிறது. இன்றைய நற்செய்தி நமக்கு அதை மிக தெளிவாகவே பகர்கிறது. அன்பார்ந்தவர்களே, நற்செய்தி இறுதியில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பகைவரையோ அல்லது உங்களுக்கு எதிராக இருந்தவர்களையோ மன்னிக்காவிட்டால் என் வானக தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். ஒவ்வொரு நாளும் திருப்பலியில ஜெபிக்கிறோமே, விண்ணக தந்தையே என்று ஜெபிக்கிறோமே, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாங்கள் எப்படி பிறருடைய குற்றங்களை மன்னிக்கிறோமோ அதுபோல நீர் எங்களை மன்னியும். ஆக நிபந்தனை என்ன? நாம் நம்முடைய வாழ்விலே பிறருடைய குற்றங்களை, நமக்கு எதிராக யார் எதை செய்தாலும் அவற்றையெல்லாம் மன்னிக்கின்ற பொழுதுதான் இறைவன் நம்மை மன்னிப்பார். அவருடைய மன்னிப்பு அளவு கடந்தது. ஆனால் நிபந்தனை கொடுக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீ எப்படி மன்னிக்கிறாயோ அப்படித்தான் உனக்கும் மன்னிப்பு வழங்கப்படும். நீ அடுத்தவனை மன்னித்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய உள்ளத்திலே அமுக்கி குலுக்கி கொட்டப்படும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு உறுதியாக சொல்லுகிறார். எனவே இந்த தவக்காலத்திலே நான் எனது குடும்பத்திலே, நான் வாழுகின்ற தெருவிலே, நான் பழகுகின்ற இடத்திலே, நான் பரிபுரிகின்ற தளத்திலே எப்படி எல்லோரோடும் நான் சுமூகமாக இருக்கிறேன், அல்லது எப்படி எனக்கு எதிராக தவறு செய்தவர்களெல்லாம் மன்னித்து அவர்களை நான் அரவணைத்துக் கொள்கிறேன், என் ஆண்டவர் இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்து அந்த மன்னிப்பின் அன்பின் உச்சத்தை எப்படி என் வாழ்விலே கடைபிடிக்கிறேன் என்று சிந்தித்து சிந்தித்து நம்முடைய குடும்பங்களாகட்டும், நம்முடைய உறவுகளாகட்டும், நம்முடைய பணித்தளங்களாகட்டும், எங்கு இருந்தாலும் சரி, நமக்கு எதிராக யார் எதை செய்தாலும் முழுமையாக மன்னிப்போம். அதுதான் நாம் அன்பு வாழ்வு வாழ்கிறோம் என்பதற்கு உண்மையான அர்த்தம். இல்லை என்றால் நாம் போலி வாழ்வுதான், அது ஆண்டவருக்கு உகந்தது அல்ல. ஆண்டவருடைய மன்னிப்பை பெற நாம் பிறரை மன்னிக்க வேண்டும் என்ற உள்ளார்ந்த அந்த அழைப்பை உறுதியான உள்ளத்தோடு இந்த தவக்காலத்திலே மேற்கொள்வோம். அந்த தவக்காலம் நமக்கு பயனுள்ள காலமாக அமைவதோடு மட்டுமல்ல, ஆண்டவருடைய மன்னிப்பையும் மனதார கொடுக்கின்ற ஒரு காலமாக அமைவதாக. ஆமென்.